வணக்கம் சுபிக்ஷா டிவி நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். குரு பயிற்சி வரிசையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற ராசி மீன ராசி. ஐயா வணக்கம். வணக்கம். மீன ராசி வந்து ஆல்ரெடி 7.5 சனி ஸ்டார்ட் ஆயிருச்சு. மீன ராசிக்கு ஒரே பதட்டமா இருக்கு. ஏன்னா தொழில் பண்ணலாம், சொந்த தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து குரு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 3வது இடத்துல வந்திருக்காங்க. ஸோ போன வருஷம் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருந்தாங்க. நிறைய கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் இருந்தது. அது இல்லாமல் அந்த 7.5 சனியெல்லாம் நடந்ததுனால ஸோ இந்த வருஷம் அதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த பயிற்சி தான் நம்ம குரு பயிற்சி. இந்த பயிற்சியாவது நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இந்த பயிற்சி ஆக்சுவலா எப்படி சார் இருக்கு? குரு பயிற்சிங்க, அதாவது வந்து பாருங்க, உங்க ராசிநாதன் குரு மீன ராசிக்கு வந்து பாருங்க, உங்க ராசிக்கு ராசி அதிபதி குரு, 10ஆம் அதிபதி குரு இப்ப 2ஆம் இடத்துல இருக்காரு. 3ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. அதாவது வர மே மாதம் 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு குரு பயிற்சி நடக்கும். புதன்கிழமை மதியம் 1 மணி அளவில் இது குரு பயிற்சி நடக்கும். அதாவது உங்க ராசிக்கு 2ல் இருக்க குரு மேசராசியில் இருக்க குரு ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். அப்ப 2ஆம் இடத்துல இருக்க குரு 3ஆம் இடத்துக்கு போயிடுவாருங்க. 3ஆம் இடத்துக்கு குரு வர்றது ஒரு நல்லது இல்லைன்னு சொல்லிட முடியாது, பாசிட்டிவ்னு சொல்லிட முடியாது, நெகட்டிவ்னு சொல்லிட முடியாது. ஆனால் அவரோட பார்க்குற பார்வையில் சிறப்பாக இருக்குங்க. சரிங்களா? பொதுவாகவே குருக்கு வந்து 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7, 9, 11, 2, 5, 7, 9, 11 இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சியாக இருக்கும். இப்போ 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக யோகத்தை பண்ண முடியலன்னா கூட சில நன்மையான விஷயங்கள் அவர் பார்வை மூலமாக கண்டிப்பாக நடக்கும். எப்படி நடக்கும்? 3ஆம் இடத்துல இருக்க குரு என்ன பண்ணுவார்னா, இயற்கை சுபகிரகம் குரு. அப்போ அந்த 3ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை கொடுப்பாரு. உங்க ராசிநாதனே 3ஆம் இடத்துக்கு போறாரு, தன்னம்பிக்கை கொடுப்பாரு, தைரியத்தை கொடுப்பாரு. ஏன்னா 7.5 சனியில போராடிட்டு இருக்கீங்க, கஷ்டப்பட்டு இருக்கீங்க. கடந்த ஒரு வருஷமாவே கஷ்டம். 2023 இருந்து தொடர்ந்து விரையமா தான் போயிட்டு இருக்கு. இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய பயிற்சியா இருக்கும். கவலைப்படாதீங்க. 7.5 சனி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறனால இது கொஞ்ச நாள் அந்த குரு பயிற்சினால ஓரளவுக்கு தாக்கு பிடிக்க முடியும். சரிங்களா? 3ஆம் இடத்துல குரு பெயர்றாரு இல்லைங்களா? அவரோட பார்வையில எங்க உழுகுது? அதனால என்ன நன்மைகள் இருக்குங்கய்யா? குரு வந்து பாருங்க 5, 7, 9 3 பார்வைகள் இருக்குங்க குருக்கு. இப்போ வந்து 3ஆம் இடத்துல இருக்க குரு 5ஆம் பார்வை எங்க பார்ப்பாரு? உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை கன்னி ராசி பார்ப்பார். 7ஆம் பார்வை வந்து பாருங்க உங்க ராசிக்கு 9ஆம் இடத்தை விருச்சிக ராசி பார்ப்பார். 9ஆம் பார்வையை உங்க ராசிக்கு வந்து பாருங்க 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை மகர ராசி குரு பார்ப்பார். அப்போ வந்து பாருங்க 3ஆம் இடத்துல இருக்க குரு இந்த முயற்சி, தன்னம்பிக்கை, தைரியம், இதெல்லாமே விடாமுயற்சி, எல்லாமே உங்களுக்கு குரு மூலமா உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். முயற்சிகள் எல்லாம் பண்ண போறீங்க, சப்போர்ட் கிடைக்கும் குரு மூலமா. அவரோட பார்வை மூலமா சிறப்பு இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா குரு வந்து பாருங்க 5ஆம் பார்வை 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமணம் தடையா இருக்கவங்க, திருமண பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வருடம் திருமணம் நடந்துடும். அதுல சந்தேகமே கிடையாது. விரை சனி 7.5 சனி போயிட்டு இருந்தா கூட உங்களுக்கு இந்த குரு பயிற்சி கல்யாணம் பண்ணி வச்சிருவார். சரிங்களா? நல்ல ஒரு குரு பயிற்சிங்க. கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி அந்த கருத்து வேறுபாடெல்லாம் இருந்தது பார்த்தீங்களா, அதெல்லாமே சரி செய்வார் இந்த குரு பகவான். அதே மாதிரி இப்போ நிறைய பேர் கேட்டுறது பார்த்தீங்கன்னா வெளிநாடு பயணம், வெளிநாட்டு வேலைக்காக ரொம்ப இது அப்ளிகேஷன் போட்டு வெயிட் பண்ணி ரொம்ப நாளாக அந்த பிஆருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அந்த வகையில இந்த குரு பயிற்சி வந்து நல்லா பாசிட்டிவான விஷயத்துல தருங்களா? கண்டிப்பாங்க. ஏன்னா 12ல சனி இருக்காருல்லங்க. ஒரு சில பேர் வெளிநாடு போயிருக்காங்க மீனராசினியர்கள். இப்போ 7.5 சனி நடந்தாலும் வெளிநாடு போகலாம், தப்பு கிடையாதுங்க. ஏன்னா 12 இருக்க சனி விரை சனினால விரைத்து தான் கொடுத்துட்டு இருக்கு. ஒரு சில பேருக்கு மருத்துவ செலவு இருக்கும், ஒரு சில பேருக்கு சுப விஷயங்கள், சுபகாரியங்கள், வீட்டுக்கு நல்லது கெட்டதுக்காக ஏதோ ஒரு செலவு, ஒரு சில பேருக்கு ஆஸ்பத்திரி செலவுலாம் வந்தது, மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்தது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய செலவும் வரும். சரிங்களா? ஏன்னா 12 இருக்க சனி விரையத்தை கொடுப்பாரு. 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. எங்கே பார்க்குறாரு? விருச்சிக ராசி பார்க்குறாரு. 9ஆம் இடங்கிறது தூர பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணம், அயல்நாட்டு பிரயாணம் சொல்லுவாங்க. அதனால தூர பிரயாணம் போறதுக்கு, வெளிநாடு பிரயாணம் போறதுக்கு அருமையான காலகட்டம். அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப 7.5 சனி நடக்குது. இப்ப இந்த டைம்ல வந்து அவங்க சொந்த தொழில் பண்ணலாம் நிறைய பேர் தீர்மானிச்சு வச்சிருக்காங்க. கடன் வாங்கியாவது நம்ம வந்து சொந்த தொழில் பண்ணலாம், இல்ல வந்து கூட்டு தொழில் பண்ணலாம், நண்பர்கள் வச்சு கூட்டு தொழில் வந்து சிறப்பா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா வச்சிருக்காங்க. சில பேருக்கு ஏமாந்தும் போயிருக்காங்க, சில பேர் நல்லாவும் இருக்கிறாங்க. எதனால இதெல்லாம் நடக்குது? ஸோ இந்த பார்ட்னர்ஷிப்ல வந்து இப்ப தொழில் பண்ணலாமாங்க இந்த டைம்ல? ஏன்னா குரு வந்து இப்ப மூட்ல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப்பா நம்ம தொழிலெல்லாம் வந்து பண்ணலாங்களா இந்த நேரத்துல? அதை மட்டும் சொல்லிருக்கீங்க. கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குங்க அந்த கருத்து வேறுபாடு வந்துட்டு இருக்குங்க. ஏன்னா 7ல கேது இருக்கார், சங்கடங்களை கொடுப்பார். நண்பர்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பார். ஏன்னா 7ஆம் இடங்கிறது நண்பர்கள் குறிக்கிற இடம், கணவன் மனைவி குறிக்கிற இடம் 7ஆம் இடம். அந்த இடத்துல கேது இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு போயிட்டு இருக்கு. உங்க நண்பருக்குள்ளே பிரச்சனை போயிட்டு இருக்கு. பங்குதாரர்கள், அதாவது உங்க பார்ட்னருக்கு உங்களுக்குமே பிரச்சனையா போயிட்டு இருக்குங்க. இது எல்லாமே குருவோட பார்வை 7ஆம் இடத்து மேல விழுகிறதுனால அதெல்லாமே சரி செய்வார் உங்களுக்கு. சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனையிலேருந்து வெளிவருவீங்க. புதுசா தொழில் ஆரம்பிக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்களா? உங்க ஜாதகத்தை பார்த்து முடிவெடுங்க. ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி போயிட்டு இருக்கு. அடுத்த வருஷம் உங்களுக்கு ஜென்ம சனி வரும். அந்த காலகட்டங்களில் மனக்கலக்கம், மன உளைச்சல் தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். ஆனால் இந்த வருடம் இந்த 2024 வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. சரிங்களா? சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் நிறைய லாபங்கள் கிடைக்கும்.
அந்த பணத்தை நீங்க தக்க வச்சுக்கிறீங்களா இல்லையா அதுதான் விஷயமே. யார்ட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க, கவனமா இருக்கணும். ஏன்னா ஒரு பக்கம் உங்களுக்கு 7.5 சனியும் போயிட்டு இருக்கு. குரு பயிற்சி ஓரளவுக்கு சாதகமா இருந்தாலும் 7.5 சனியும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறதுனால கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த வருடம். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப வீடு கட்டுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்குது. இப்போ வந்து இஎம்ஐயா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 லட்ச ரூபா வச்சிருக்கோம், இனி மீது ஒரு 40 லட்ச ரூபா இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ இடம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த டைம்ல இருந்து இடம் வாங்கலாங்களா, இல்லை இந்த மாதிரி வீடு கட்டலாமா? ஏன்னா குரு நல்லா இருந்தாலும் இப்போ சனி வந்து இப்போ விரய சனியா வரனால இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. விரை சனியை போயிட்டு இருக்கிறதுனால ஆமாங்க, விரை சனி போயிட்டு இருக்குன்னா விரையும் பண்ணலாங்க. வீட்டுக்காக செலவு பண்றது, ஒரு நிலம் வாங்குறீங்க செலவு பண்ணலாம், ஒரு இடம் வாங்குறீங்கன்னு நினைக்கிறீங்க செலவு பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் செலவு பண்ணலாம். ஒரு சில பேர்ல பணத்தை சேர்த்து வச்சுட்டு இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு வேற மாதிரி செலவு போகும். மருத்துவ செலவு, தேவையில்லாத விரயங்கள் ஏற்படும். அதனாலதான் சொல்றாங்க இந்த விரை சனி வரும்போது, முன்னோர்களே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, விரை சனி வரும்போது ஏதோ ஒன்று சுப விஷயங்கள், சுப காரியங்கள், கல்யாணம், வேற எதுக்காவது நல்ல காரியங்களுக்காக செலவு பண்ணிருங்க, அப்போ வந்து பெருசா பாதிப்பு இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால சுப விரயங்களுக்காக, சுப விஷயங்களுக்காக செலவு பண்றது தப்பே கிடையாது. வீடு வாங்குறதுக்கு, நிலம் வாங்குறதுக்கு, ஒரு இடம் வாங்குறதுக்கு, வாகனம் வாங்குறதுக்கு, இதெல்லாமே நீங்க தாராளமா செலவு பண்ணலாம், தப்பே கிடையாது. இப்போ இந்த குரு பெயர்ச்சி வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா தெளிவா சொல்லியிருந்தீங்க. அதுவும் ரொம்ப அதிகமா கேட்டிருந்த நேயர்களுக்கு வந்து இது ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம்.